வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எம்எஸ்என் விலாகர். லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, அதாவது ட்ராவல் அட்வைசரில் நான் எப்படி இந்த குமுளிக்கு வந்தேன்ட்டு. ஸோ நான் இப்போ அட் ப்ரெசன்ட் குமுளியில் இருக்கேன். நான் நாகர்கோவிலேருந்து குமுளி வந்து இறங்கிட்டேன். இறங்கி பஸ்லாம் போயிடுச்சு. இப்போது அதாவது தமிழ்நாட்டிலேருந்து கிலோமீட்டர் பாருங்கள், கேரளா குமுளிக்கு 1 கிலோமீட்ரு, கோட்டயம் போகிறதா 110, NH 183 தான் அந்த ரோடு, ஓகேங்களா. சபரிமலை போகிறதுனா 129, 129, கொட்டாரக்கரா 136. ஸோ இதுதான் கிலோமீட்டரு இந்த தமிழ்நாட்டிலேருந்து. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கேரளாவும் தமிழ்நாடும் பக்கத்தில் இருக்குது. அதாவது இந்த பாருங்கள், இதுதான் போகிறார் இல்லையா, அந்த ஸ்பீட் பிரேக்கை தாண்டி கால் வச்சிட்றா கேரளா ஆகிடுது. நான் நிற்கிறது தமிழ்நாடு. நான் ஏன் சொல்ல வரேன்னா, உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் அனைத்து முக்கியமான பகுதிகளுக்கும் பஸ் இருக்குது. இந்த குமுளியிலேருந்து, நம்ம ஸ்டேட்லேருந்து, ஓகே, பார்டர் டவுன்லேருந்து எல்லா ஊருக்கும் பஸ் இருக்குது. பெங்களூரு, சென்னை, கோயம்புத்தூர், திருப்பூர், ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, நாகர்கோவில் எல்லா ஊருக்கும் பஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த வருது கேரளா வண்டி. குமுளி டவுன் வந்து கேரளாவுடையது, ஓகேங்களா. ஸோ இங்கே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கேரளாவில் வந்து அனைத்து ஊருக்கும் பஸ் இருக்குது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன், தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் எல்லா பிளேஸுக்கும், எல்லா முக்கியமான சிட்டிக்கும் வந்து பஸ் இருக்குது. நீங்கள் கேரளா போகிறோன்னா கேரளா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எர்ணாகுளமோ, திருவனந்தபுரமோ, இல்லை கோழிக்கூடோ, இல்லை திருச்சியூரோ, பாலக்கோடோ இன்னும் போயிடலாம். அப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லா ஊருக்கும் போயிடலாம். இந்த பாருங்கள், தேனி 63 கிலோமீட்ரு, திருச்சி 236, திண்டுக்கல் 138, சென்னை 559, மதுரை எவ்வளோ கிலோமீட்டர் போட்டிருக்காங்க, 138, பெங்களூர் 509, பெங்களூரை காட்டு சென்னை கூட 50 கிலோமீட்டர், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தஞ்சாவூர் 295, சேலம் 306 போட்டிருக்காங்க. சேலம் 306. ஸோ இவ்வளோ டிஸ்டன்ஸில் இந்த குமுளி இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டை கடந்து கேரளாவுக்குள்ளே போகலாம், ஓகேங்களா. ஸோ போகலாம் வாங்க. இதோட நம்ம நகராட்சி முடியுது. அதாவது கூடலூர் நகராட்சி வந்து அங்கே இருக்குது. பட்டு இந்த ஸ்டேட்னால், அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் எண்டுனால இதை வந்து கூடலூர் நகராட்சி ஆகியிருக்காங்க. ஸோ இதோட நம்ம தமிழ்நாடு முடியுது. இப்போது கேரளாவுக்கு அடிட்டு தைக்க போகிறோம். தமிழ்நாடு ஸ்டேட்டு கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் சிலை இருக்குது பாருங்க. எஸ். ஸோ அப்படியே போகலாம். இது தமிழ்நாடு செக் போஸ்ட்டு, போலீஸ் செக் போஸ்ட்டு. வந்தாச்சு, கேரளாவுக்கு வந்தாச்சு. எஸ், கேரளா போலீஸ் ஸ்டேஷன் குமுளி. நம்ம வண்டி வருதாருங்க. எங்கேருந்து போகுது, கம்பம், குமுளி, சாஸ்தா நடைன்னு போட்டு போகுது. சாஸ்தா நடைங்கிறது எங்கேயும் தெரியலையே. சாஸ்தா நடைங்கிறது ஐயப்பன் சபரிமலையானு தெரியல, சரியாக தெரியல. இப்போ யாராவது பார்த்தா சொல்லுங்கள், ஓகேங்களா. ஸோ கடைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த கேரளாவில் தான் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் எதுவுமே கிடையாது. பஸ்ஸு தான் இறக்கி விட்ருவாங்க, அவ்வளோதான். நீங்கள் எங்கேனாலும் போய்க்கலாம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய லேபர்ஸ் இருக்காங்க இல்லையா. உதாரணத்துக்கு இங்கே கமர்ஷியலாக கடையில் குக் பண்ணுறவங்க, டீ மாஸ்டரு, இப்போ கடையில் குக் பண்ணுறவங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்டேட் இருக்குல்ல, டீ எஸ்டேட்டு, அங்கே கூட ஒர்க் பண்ணுறவங்களாம் அங்கேருந்து வருவாங்க. ஃப்ரீ பஸ்ஸும் ஓடுது, பார்த்தேன். கம்பத்துலேருந்து ஒரு ஃப்ரீ பஸ் ஓடிச்சு, வரும்போது பார்த்தேன். ஸோ அதனால் ஃப்ரீயாக கூட வந்துக்கலாம். குமுளியில் உள்ள கடையெல்லாம் பாருங்கள். லாஸ்ட் டைம் வந்திருக்கோம், அதனால் நமக்கு ஒன்றும் இது கிடையாது. லாட்ரி பார்த்திங்களா, நம்மளும் வச்சுருக்காங்க, ஸ்ரீகுமரன் ஏஜென்சி. எல்லாம் லாட்ரி தான். லாட்ரி வாங்கி வச்சுருங்க. சம்டைம் திடீர்னு அக்கேஷனலி மிராக்கிள் நடக்குது லாட்ரி வாங்கினவங்களுக்கு. எல்லாம் அங்கே ஃபுல்லாகவே வந்து லாட்ரி கடை தாங்க. கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாருங்க, இங்கே லாட்ரி, அங்கே லாட்ரி, அங்கே லாட்ரி, அங்கே லாட்ரி, அங்கே லாட்ரி, வரிசையாக லாட்ரி கடை தான் இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் தள்ளி வந்தோடனே நம்ம தமிழ்நாடு பஸ் நிற்கலையா, பிஆர்டிசி பஸ்ஸோடு நிற்கிது. இங்கே தள்ளி வந்தீங்கன்னா கேரளா பஸ் ஸ்டாண்ட் வந்துடும், கேஎஸ்ஆர்டிசி. ஸோ அந்த பஸ் ஸ்டாண்ட் கூட பார்த்துடலாம், என்னென்ன பஸ் இருக்குது, தமிழ்நாடுக்கு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். குமுளி பார்த்திங்கன்னா அது ஒரு கிராம பஞ்சாயத்து. பேரூராட்சியும் கிடையாது, நகராட்சி கிடையாது, கிராம பஞ்சாயத்து. ஒரு கிராமம் தான் அது. கடைகள் நிறையா இருக்கும். கேரளா சைட் சீயிங் பாருங்கள், 3 ஹவர்ஸுக்கு 800 வாங்குறாங்க 4 பேருக்கு. ஆட்டோ சார்ஜ் இதெல்லாம். தமிழ்நாடு சைட் சீயிங் பார்த்திங்கன்னா 1000 வாங்குறாங்க, மேக்ஸிமம் 5% 3 ஹவர்ஸு. மிலாமலா வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்து 3.5 ஹவர்ஸு 1000 ரூபா, மேக்ஸிமம் 4%. தேக்கடி போட்டிங்கு, ரோஸ் பார்க்கு, எலிஃபெண்ட் ரைடு அதெல்லாம் இருக்குது. நீங்கள் ஆட்டோ பிரதர்ஸ் குமுளி நீங்கள் காண்டாக்ட் பண்ணி
செக் பண்ணிக்கங்க. ஸோ பஸ் ஸ்டாண்டை பாருங்கள். இது எங்கே போகுதுன்னு தெரில. கோழிக்கூடு போதா மேபி இருக்கலாம். கேட்போம் எந்த ஊர் போகுது, எந்த ஊர் போகுது, எந்த ஊர் போகுது? கொல்லங்கோடா, கொல்லக்காடா பிரான்ச். இது குமுளி வண்டியா? குமுளி டெப்போ இருக்கா? சரி சரி, குமுளி டெப்போ இருக்குது. ஆனால் கொல்லக்கடா. இதெல்லாம் ப்ரைவேட் பஸ்ஸஸ், கேரளாவோட ப்ரைவேட் பஸ்ஸஸ். பீருமேடு போகுது, எலப்பாறு பீருமேடு. சும்மா முபாரக் பார்த்தீங்கன்னா போர்டுலாம் போடல. அப்புறம் பார்த்திங்கன்னா பெரியார், பாம்பனார், கொடுவாலாம் போட்டிருக்கு. ஏலப்பாறை, குமளி போகுது. குமளி மலையாளத்தில் குமளி, நம்ம குமுளின்னு சொல்லுவோம். மூணா இங்கே குமாளி, குமளி. இது பார்த்திங்கன்னா கோட்டயம், குமளி. ஸோ கோட்டயம் போகுது. எர்ணாகுளம், குமளி. ஸோ சொன்னேன் இல்லையா? ஸோ நீங்கள் இங்கே வந்துட்டீங்கன்னா கேரளாவில் எல்லா முக்கிய ஊருக்கும் ப்ரைவேட் பஸ்ஸே போகுதுங்க. ஸோ இங்கே 100 கிலோமீட்டருக்கு மேலே பட் போகுது. எர்ணாகுளம் போயிடலாம். இப்போ யாராவது தமிழ்நாட்டிலேருந்து இப்போ கம்பம், தேனி, மதுரையிலேருந்து வந்தால் கூட அப்படியே குமளி வந்துட்டு அப்படியே மாறி ஏறி போயிட்டே இருக்கலாம். கட்டப்பனா குமளி சைடில் போட்டிருக்காங்க. கட்டப்பனா குமளி தான் போகுது. அதுவும் கட்டப்பனா, அது தேக்கடி போகிறது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் வண்டி நிற்கிது, ஆன வண்டி. அது எங்கே போகுது எனக்கே தெரில. கும்மினிட்டு போதான். அந்த பக்கம் சாஸ்தா நடை, ஆன விலாசம் பாருங்க. இது எந்த ஊர்னா போகுது? நெடுங்கண்டமா. ஸோ நெடுங்கண்டம் போதான் அது. ஸோ கடைகள்லாம் பாருங்கள். குமுளி பஸ் ஸ்டாண்டில் உள்ள கடைகள் இருக்குது, ஆட்டோஸ் இருக்குது. லாட்ரி தாங்க ஒரு கடையில் வந்து அதிகபட்சமாக. மற்ற கடையை காட்டிலும் லாட்ரி கடை அதிகமாக இருக்குது கேரளாவில். வே டு தேக்கடி பேர் சூழ்நிலை அடிக்குது. இந்த கருவாடு அதான் நான் பார்த்தேன். என்னடா இங்கே வீசுதுன்னு பார்த்தேன். கருவாடு கடை இருக்கு பாருங்க. கலரிக்கால் ஏஜென்சி கருவாடு. கேட்போம் எங்கேருந்து கருவாடு வரும்னு. நம்ம ஏரியாவில் வருதா இல்லை கேரளாவில் வருதா பார்ப்போம். கருவாடை பார்த்தீங்களா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த கருவாடெலாம் எங்கேருந்து வருது? ஆ கொச்சின். நான் அங்கே தான் வருதா கருவாடு? தமிழ்நாட்டிலேருந்து வரல. இதெல்லாம் என்ன கருவாடு மிக்சிங் அது? ஆ ஆ எவ்வளோ ரேட்டு? ஆ எவ்வளோது? ஆ இது ஃப்ரை பண்ணுமா? ஆ ஆ இதெல்லாம் எவ்வளோ ரேட்டு? 400 ஓ பீஸ் மட்டும் மண்டையில். நானா? நான் ராமேஸ்வரம். தெரியுமா? ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் கிடையாது, ராம்நாடு இருக்குல்ல நம்மகிட்ட இந்த பக்கம். தேய்ப்பட்டினம் தெரியுமா? தேய்ப்பட்டினம். ஆ கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓரியூர் தெரியுமா? ஓரியூர். ஆ ஓரியூர் தெரியுமா? ஓரியூர் வேளாங்கண்ணி தெரியல. ஜெயதாப்பட்டினம் இருக்குல்ல, ஜெயதாப்பட்டினம் முன்னாடி உப்பூருங்கிற ஊர் இருக்கும். உப்பூர்லாம் பக்கத்தில். தொண்டி தெரியுமா? தொண்டி பக்கத்தில் ஆர்எஸ் மங்கலம் ஊர். மங்கலம். நீங்கள் வேளாங்கண்ணி போயிருப்பீங்க. ஆ ஓ இதுவா? ஆ அப்போ தெரியும் உங்களுக்கு. சரி 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 பரவாயில்ல. ஆ இங்கே கிடைக்கும். ஆ ஆ ஓகே ஓகே. ஆ ஆ யூடியூபராக இருக்கேன். யூடியூபர். ஸோ எல்லாம் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் மீன். பரவாயில்ல, நல்லாயிருக்கு. சேல்ஸ் பரவாயில்லையா? ஆ டெய்லி மழையா? ஓ வயநாட்டில் இல்லை. ரொம்ப எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சரி வரேண்ணா, தேங்க்ஸ். பார்த்தீங்களா வருத்தப்படுறாரு. இந்த மாதிரி மழை பெஞ்சிருச்சு. மழை பெஞ்சு 500 பேர் காலி. அதான் லைஃப் வந்து அன்சர்டைன், எது வேணால் நடக்கலாம். இதெல்லாம் காய்கறி கடைகள். குமுளியில் உள்ள காய்கறி கடையை பாருங்கள். நம்ம ஊர் கிடைக்கிற மாதிரி இருக்கா, வித்தியாசமாக இருக்கான்னு பார்ப்போம். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, இதுவும் பெருசாக இருக்குது. வெள்ளரிக்காய் நம்ம ஊரில் கிடைக்கும். வாழைப்பழம் பெருசாக இருக்குங்க, பெரிய வாழைப்பழமாக இருக்குது.
சும்மா பார்க்குறேம்மா. நீ தமிழ் தானே? ம். இந்த வாழைப்பழம் இங்கே விளையிறதா? எவ்வளோ ஒரு பழம்? கிலோ 70 ரூபா. இல்லை பழம் கொடுக்க மாட்டீங்க? ஒரு பழ கணக்கு கிலோ கணக்கு. பெருசாக இருக்குது. பச்சை நடவா? பச்சை நடவா? ஏத்தக்காய் சொல்லுவாளோ? அது மஞ்சள் ஏத்தக்காய் தான். சரி 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 சரி. இதெல்லாம் ரேட் எவ்வளோ தக்காளிங்க? 40 ரூபா. அங்கேயும் 40 தான் தமிழ்நாட்டிலையும். நீங்கள் எந்த ஊர்? நீங்கள் சொந்த ஊர் மூணா? பக்கத்துலானே. அங்கே சொத்து பத்தெல்லாம் இருக்கா? விவசாயம் பண்ணுறீங்களா? போயிட்டு வந்தல பக்கத்துலானே. வீடெல்லாம் அங்கே இருக்கா? அங்கே இருக்கா? சரி 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 சரி. உங்கள் பசங்களாம் இங்கே இருக்காங்களா? இங்கே இருக்காங்க. இதே கடையாக வரந்தானா? ரொம்ப மழை பெஞ்சோ இங்கே? இப்போ தான் இன்றைக்கி தான் மழை இல்லை. வியாபாரம் எப்படி இருக்கு? கம்மி தான். மக்கள் யாரும் வெளியே வர மாட்டாங்க. சரிம்மா, நன்றி. மக்களே பாருங்கள், குமுளி 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 குமுளி. நம்ம கேரளாவில் சொன்னால் குமுளி, தமிழில் வந்து குமுளி. நம்ம ஆளுங்க கரெக்டாக போட்டிருக்காங்க குமுளின்ட்டு. இதான் டிஎன் 60 தேனியிலேருந்து வருது முட்டை. இந்த சின்ன இடத்துல நிறைய கடைகள் இருக்குது பார்த்தீங்களா, வரிசையாக. பொதுவாக கேரளா பொறுத்த மட்டும் வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்காது, கண்டினியூட்டி இருக்கும், தொடர்ச்சியாக கடை இருக்கும். இப்போ நம்ம ஊர்லாம் பார்த்திங்கன்னா ட்ரை லேண்டு, கருவக்கடை இருக்கும், அப்படியே கேப்பாக கிடக்கும். பட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி இருக்கும், ஒரு சிட்டி லைஃப் மாதிரி இருக்கும். வரிசையாக பாருங்கள், ஏதாவது விட எனக்கு பார்த்தீங்களா இருக்காது, இந்த காவா மட்டும்தான் இருக்குது. ஸோ வாங்க நம்ம அந்த பக்கம் போகலாம், மெயின் ஸ்ட்ரீட்டில். ஸோ அங்கே தான் கொஞ்சம் பெரிய கடையில் பார்க்கலாம். ஸோ தேக்கடி எனக்கு அறிமுகம் கிடையாது, கேள்விப்பட்டிருக்க வழியே நம்ம போனது கிடையாது. இப்போ கேட்டவங்ககிட்ட இப்போ போக முடியாதான், காலைல தான் போகணுமா, 20 rupees ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அவங்க ஒரு ஜீப் அரேஞ்ச் பண்ணுவாங்களாம், அதில் போனால் தான். தனுஷ் படத்தை பாருங்கள், மலையாளத்தில் ஓடுது பார்த்தீங்களா, இவிஎம்மில் ஓடிட்டுருக்கு. ராயன் படம் தான் மலையாளத்தில் ஓடிருக்காங்க. ஸோ ஏற்ற மாதிரி பாருங்கள், மூணார் ஸ்ட்ரைட்டாக போகணும். இந்த இருக்குல்ல ரோடு. இப்போ நம்மெல்லாம் போகணும் பார்த்தீங்கன்னா தேனியிலேருந்து போடி போகணும், போடியிலேருந்து ஹில்ஸ் மேலே போடி மெட்டுவழியாக போகணும். பட்டு இங்கே வந்து ஹில்ஸ்லேயே பாதை இருக்குது, இப்படியே போயிடலாம். அது எப்படி பார்த்தாலும் கிலோமீட்டர் இருக்குமே, நிறைய கிலோமீட்டர் இருக்கும், ஒரு 80 கிலோமீட்டருக்கு மேலே தான் இருக்கும். என்னோடய கெஸ்ட்டு எக்ஸாக்டாக தெரியல. அதே மாதிரி தேனி நம்ம போகிறது தான், தேனி மூணார் ரைட் சைடு, நெடுங்கண்டமும் ஏன் போகணும், கோட்டையெல்லாம் இந்த பக்கம். தனுஷ் ராயன் ஓடுது. இதான் மெயின் ஸ்ட்ரீட்டு. இப்போ நீங்கள் வந்து கேரளாக்குள்ளே போகிறீங்கன்னா, இப்போது கோட்டயம் எர்ணாகுளம்னா இந்த பக்கம் தான் போகணும். அதே மாதிரி வண்டி பெரியார் போகிறதும் இந்த ரோட்டு தான். கடைகளை பாருங்கள், இங்கே பாருங்கள், டேக்ஸ் ஃபைலர், ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ், அக்கௌண்டிங் சர்வீசஸ், நம்ம ஜாப் இங்கே பார்த்துருக்காங்க. இங்கே ஒரு ஆள் நல்ல கிளைமேட்டு, க்ளவுடி தெரியுது, மழை இறங்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக மழை பெஞ்சு தான், இப்போ தான் மழையே இல்லையா. 3 நாளாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சான், இன்னைக்கு தான் மழையே இல்லையா. அதனால தான் எங்கே பார்த்தாலும் கிரீனரியாக இருக்குது. நிறைய கடை அடைச்சி கிடக்கு, என்னன்னு தெரியல. இன்னைக்கு மண்டே தான், என்ன ரீசன் தெரியல. டீ ஃபேக்ட்ரிக்கு ஜஸ்ட் போய் கேட்கலாம் என்ன ரேட்டு அப்படின்ட்டு. வாட்டர் ஸ்மெல். தமிழ் பேசிங்கல்ல, தமிழ் பேசிங்கல்ல. இது டீ தூள் எவ்வளோ ஆகுது? 1 kg-யா? 1 kg-லாம் எவ்வளோ வராதா? காமிங்க, நல்லா இருக்குமா? எடுங்க. இங்கே உள்ள எஸ்டேட்டில் விளையிறதா டீ தூள்? இங்கே உள்ள விளையிறதா? இந்த எஸ்டேட் இது குமுளியில் விளையிறதா இல்லை வெளியிலேருந்து வருதா? இங்கெல்லாம் ஃபேக்ட்ரி இருக்குல்ல, அங்கேருந்து வராதா? ஆஹா, ஓகே. இது எவ்வளோது? 220-யா? அது கம்மியாக கிடையாதா? வேறு பிராண்டில் உள்ளது
1 kg இது வேற கோணிமாரம் உண்டு இல்லை என்ன ஃப்ளேவர் இது இது நார்மல் காடமன் டீ அந்த மாதிரி காடமன் டீ அது வேற இருக்கு அது கேஜி கிடையாது அது 250 கிராம்ஸ் தான் இருக்கு கிராம் அந்த மாதிரி சரி சரி ஓகே ஓகே கேஜி இல்ல 1 கேஜி இல்ல ஓகே ஓகே வேற இருக்கு காடமம் ஜிஞ்சர் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு ஓகே வேற கொடுங்க அதோட சாப்பிடு எவ்வளோ ரேட்டு 130 வரும் 130 260 தான் வரும் அப்போ 280 சொல்கிறீங்க இது 300 தான் நம்ம கொடுக்குறோம் MRP அந்த ரேட் தான் நம்ம இல்லை ஆக்சுவலி ½ கேஜி 130னா 1 கேஜி 260 வரணும் கரெக்டு தானே சொல்கிறது அப்போ ஏன் அது அது அதிலும் இது 160 தான் MRP வருது நம்ம அதுல கம்மி பண்ணி தான் அவள கொடுக்குறோம் நம்ம கொடுக்க கஸ்டமருக்கு கொடுக்குற பிரைஸ் வேற நமக்கு வர்ற பிரைஸ் சரி எனக்கு ஃபைனல் பண்ணுங்க எவ்வளோ கொடுப்பீங்க அதை நான் எடுத்துக்கிறேன் 1 கேஜி 250 க்கு கொடுக்குறேன் அவ்வளோதான் அதுக்கு கீழே கம்மி பண்ண முடியாது 320 வருது ஓகே ஓகே பாத்தீங்களா 320 எம்ஆர்பி எவ்வளோ போகிறனோட போகலாம்ல நம்மளுக்கு கொடுக்கும்போது அவளை 280 எல்லாம் கொடுக்கும் சரி 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 நல்லா இருக்குமா அதான் நல்லா இருக்கும் ம் ஓகே ரொம்ப லாங்கில் போகுது தமிழ்நாட்டில் சரி ஓகே மட்டும் போதுமா வேற என்ன செய்யணும் சோப்பு எண்ணெய் அந்த மாதிரி அதெல்லாம் யூஸ் பண்ணால் அடிக்கடி யூஸ் பண்ணிட்டே இருக்கேன் இல்ல இங்க ஆன்லைன் பிசினஸ் இருக்கு அமேசான்ல சேல் பண்றேன் என்ன இருக்குது காமிங்க அது இதுல கேபி இருக்கு கேபி என்னது கோகனட் ஆயிலா கோகனட் ஆயில் அது எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க மோஸ்ட்லி சமையலுக்கு யூஸ் பண்ணலாம் சமையலுக்கு யூஸ் பண்ணலாம் நாங்கள் யூஸ் பண்ணது சன்ஃப்ளவர் தான் யூஸ் பண்ணுவோம் ஓகே எடுங்க நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணீங்க இங்கே ஆமா நான் கோகனட் ஆயில் 916 கோகனட் அப்படியா சமையலுக்கு ஆ எவ்வளோ ஆயில் இது 200 அந்த ரேட் வரும் அது KPL പിന്നെ 916 இருக்கு சின்ன பாக்கெட் ஆ பாக்கெட் இல்ல சின்ன பாட்டில் ஓகே இதோட சின்ன பாட்டில் ஓகே ஓகே இது 240 க்கு கொடுக்குறோம் இது 1 லிட்டர் இது ஒன்லி ஃபார் இது குக்கிங்கா இல்லை யூஸ் பண்ணலாம் நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம் ஹேருக்கு அப்ளை பண்ணலாம் பாடி ஃபுல்லா இப்போ நார்மலாக வந்து பேராஷூட் யூஸ் பண்ணுற வச்சுங்களேன் இப்போ இதை யூஸ் பண்ணால் சைடு எஃபெக்ட் வராது இல்ல இது கோகனட் ஆயில் அண்ணா தேங்காய் எண்ணெய் இருக்கு இங்க எல்லாமே இருக்கு இந்த கடைகள் எல்லாம் இருக்கு புரியுது பட்டு யூஸ் பண்ணால் இதாகுமா அது யோசிக்கிறேன் வேற ஒன்றும் இல்லை யூஸ் பண்ண நாங்களே இதான் யூஸ் பண்றோம் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்கல்ல ரெகுலரா யூஸ் பண்றோம் ஹேருக்கு அப்புறம் சமையலுக்கு எல்லாம் யூஸ் பண்ணுறோம் 916 எங்கெல்லாம் கிடைக்கும் கேரளாவில் கேரளா இங்கே எல்லாம் இல்லை இங்கே இல்லை வேறு எங்கேயாவது இப்போ கோழிக்குடி போனால் கிடைக்குமா கிடைக்கும் அங்கே இல்லை வேறு பிராண்ட் வருமா கிடைக்கும் கம்பெனிந்து வர்றது திருவனந்தபுரம் கிடைக்குமா கிடைக்கும் ஆர்டர் பண்ணா கிடைக்கும் சரி 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 இது கண்ணூர் தான் மேனுஃபேக்சரிங்களா இது சின்னது ரேட் சொல்லுங்கள் டைம் ஆச்சு இதை கேரி பண்ணணுமே அது வெரி ஈஸி மக்கள் இது பார்த்தீங்கன்னா நான் கேரளா வந்து இந்த ஒரு டீ பாக்கெட்டும் அந்த ஆயிலுங்க அந்த சாம்பிள் கொடுங்க அந்த ஆயில் இதுவும் வாங்கியிருக்கேன் மொத்தம் பார்த்தீங்கன்னா 370 ருபீஸு ஸோ வாங்கியாச்சு வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம லோக்கல் வாங்கி ட்ரை பண்ணுறோம் நிறைய பேராசூட் இந்த மாதிரி ஸோ கேரளாவில் உள்ள கோகனட் ஆயில் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருக்கேன் ஓகேங்களா ரெண்டும் சேர்த்து 370 ருபீஸ் ஓகே தேங்க்யூ ஓகே ஸோ வாங்கி பேக் பண்ணி வச்சாச்சு செம்ம குளிர் கடைகள்லாம் பாருங்கள் அப்படியே ப்ரைட்டாக இருக்குங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட்ஸு நட்ஸு அப்புறம் வந்து இந்த டீ தூள் ஸ்பைசஸ்ஸு இந்த மாதிரி எல்லாம் வரிசையாக இருக்குது கூல்ட்ரிங்க்ஸ் ஸ்டவ்வு ஹெர்பல்ஸு இந்த பாருங்கள் சாக்லேட்ஸில் வா உள்ளே வந்தாலே மணக்குதுங்க இது எவ்வளோ டீ தூள் பாக்கெட்டு 260 1 கேஜியா ஓ கண்ணந்தே வண்டி ஓகே இது 240 ½ கேஜியா 120 ஓகே அது கடைசி இருக்கிறது 200 200 அது 1 கேஜி ½ கேஜியோ 1 கேஜி போப்ஸ் அது 200 1 கேஜியா நல்லா இருக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் சரி ஓகே நெக்ஸ்ட் டே வாங்கிக்கலாம் ஓகே ஸோ குமுளி வந்தீங்கன்னா டீ தூள் நிறையா இருக்குது நிறையா பிராண்ட் இருக்குது ஸோ ரேட் வைஸு கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும் மினிமம் 200 ருபீஸ் வந்து வச்சுருக்காங்க நீங்கள் வந்து செக் பண்ணி வாங்கிக்கிறலாம் எல்லாமே அதுதான் ஸ்பைசஸ் தான் இல்லை சும்மா பார்க்குறேன் இங்கே பாருங்கள் நட்ஸு சாக்லேட்டு அப்பா எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்குங்க
பிரியாணி ஹவுஸ்ன்னு இருக்குது. ஆனால் உள்ளே பார்த்தா சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்குது. ஸோ ரெஸ்டாரண்ட்டும் உள்ளே இருக்குது, பேக்கரியும் உள்ளே இருக்குது. கிளைமேட்டை பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பாருங்கள், லாங்கில் தள்ளி பாருங்கள், அந்த மலைக்கு பக்கத்தில் அப்படியே மேபி நம்ம எப்போ மழை வரலாம் அந்த மாதிரி இப்போ சில்னஸ் இருக்குது. ஹோட்டல் சரவணாஸ் பியூர் வெஜிடேரியன் தமிழில் எழுதியிருக்காங்க பாருங்கள். ஹோட்டல் சரவணாஸ். எங்கே பார்த்தாலும் அந்த டீ தூள் தான் கொட்டி கிடக்கு. குமுளி ஆனந்தம் டெக்ஸ்டைல் அண்ட் ரெடிமேட்ஸ் 249 தானே. ஸ்பைசஸ் கடை, ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஜார் இருக்கு பாருங்க. லிங்கன் ஸ்கொயர், தேக்கரி காஃபி ஹவுஸ், நகைக்கடன். டைமாக ஜில்னஸ் ஜாஸ்தியாகுதுங்க. சில்வர் வுட்னு ஒரு ரெசிடென்சி. ரூம்ஸ் கேட்கலாம் எவ்வளோன்ட்டு. ரூம்ஸ் எவ்வளோது? எத்தனை பேர்? ஒரு ஆள் ரூம் பார்க்கலாம். இல்லை பார்க்கலாம். எவ்வளோ? சிங்கிள் 500. சிங்கிள் 500. நான் ஏசி. ஏசிக்கு தேவைப்படாது. 12 to 12. ஆ, இப்போ நீங்கள் 12 மணிக்கு செக்இன் ஆனீங்கன்னா மறுநாள் 12 மணிக்கு நீங்கள் செக் அவுட் ஆகிட்டு வர நைட்டா? மதியம். இப்போ நான் 12 o'clock வந்து செக்இன் பண்ணுறேன். ஆமாம், மறுநாள் மதியம் நீங்கள் 12 உங்களுக்கு டைம். ஓகே. அதான் 24 hours தானே அப்போது? ஆமாம், 12 to 12 தான் 24 hours. 12 மேலே நீங்கள் எப்போ வந்தாலும் உங்களுக்கு 12 தான். இப்போ 2 மணிக்கு வந்தாலும் உங்களுக்கு மறுநாள் 12 தான். 5 மணிக்கு வந்தாலும் 12 தான். அப்படி நாளைக்கு மார்னிங் 6 மணிக்கு. ஓகே ஓகே. நாளைக்கு மார்னிங் 6 மணிக்கு வந்தீங்கன்னா மறுநாள் மார்னிங் 6 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் அப்படியே மாட்டியே போவோம். சரி சரி. அதாவது இந்த 12 மணிக்கு முன்னாடி நீங்கள் எப்போ வந்தாலும் உங்களுக்கு 12 hours கணக்கு. இந்த 12 மணிக்கு பின்னாடி எப்போ வந்தாலும் அது அதான். இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி நீங்கள் நான் வந்து 11 மணிக்கு இப்போ செக்இன் பண்ண வரேன். நாளைக்கு உங்களுக்கு 12 மணி வரைக்கும் டைம் இருக்குது. இதை தவிர்த்து 1 மணிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு 12 மணி தான். 2 மணிக்கு வந்தாலும் 12 மணி தான். ஈவினிங் நான் நீங்கள் 6 மணிக்கு வந்தால் நாளைக்கு 12 o'clock தான். நாளைக்கு 12 o'clock தான். அந்த பேட்டர்ன் வச்சுருக்கீங்க. ஆமாம், ஓகே ஓகே ஓகே. சரி சரி. ஏன்னா அந்த 12 மணிக்கு முன்னாடி தான் மறுநாளைக்கு அந்த ரூமை ரெடி பண்ண முடியும். நினைச்ச நேரம் இப்போ கெஸ்ட்டு வர்றாங்க, ஒருத்தர் 5 மணிக்கு போகிறாங்க, சீசன் டைம்லாம் அந்த ரூமை ரெடி பண்ணி கொடுக்க முடியாது. உங்களுக்கு வர்றவங்களுக்கு 12 மணிக்கு அப்படி அவங்க செக் அவுட். எத்தனை மணிக்கு வந்தாலும் ஓகே. இன்னைக்கு நீங்கள் காலையில் 6 மணிக்கு வரீங்கன்னா மறுநாள் 12 மணிக்கு. சரி, கரெக்டாக வச்சிருக்கேன். 12 o'clock இது பண்ணி கிளியர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்தால் அந்த ஹவர்ஸ் கம்மியாகிட்டே இருக்கும். இப்போ நான் காலையில் 10 மணிக்கு வந்தேன்னா அடுத்த நாள் 10 மணிக்கு வந்தால் மறுநாள் காலையில் 10 மணி வரைக்கும் இந்த டைம். அது கூட உங்களுக்கு 11 12 மணி வரைக்கும் கூட நாங்கள் டைம். சரி 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 சரி. சரிண்ணா, ஓகே ஓகே, தேங்க்ஸ். வாங்க, கண்டிப்பாக வரேன். என்னடா இது ஃபைன். ஆக்சுவலி அவங்கள கேமராவில் கவர் பண்ணான்னு தெரில. திடீர்னு பார்க்க பொம்மை மாதிரி இருந்தாங்க. அதான் உண்மையிலே அவங்க ஃபாரின் கண்ட்ரி நினைக்கிறேன், அப்ராட்லேருந்து வருவாங்க நினைக்கிறேன். லாட்ரி கடை, லாட்ரி இங்கெல்லாம் கொஞ்சம் லாட்ரி கடை கம்மியாக இருக்குது. அங்கே தான் அதிகமாக இருக்குது, பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில். ஸோ நேராக போனீங்கன்னா வண்டி பெரியார், லெஃப்ட்டில் போனால் தேக்கடி. ஸோ வண்டி பெரியார் நான் பார்த்துருக்கேன். நான் இந்த பக்கம் ஏறவங்கள போனேன் இல்லையா, அதான் ரூட்டு. வண்டி பெரியார் பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் ஒரு வயநாடு மாதிரி தான் இருக்கும். அழகாக அந்த ஹில்ஸு கீழே அந்த பிரிட்ஜ் இருக்கும், பார்க்கவே சூப்பராக இருக்கும். சுற்றி வீடுகள், ரிசார்ட்ஸ்லாம் இருக்கும். வயநாடுன்னு சொல்லுவாங்க, வண்டி பெரியார் ஆகுறது எனக்கு. வண்டி பெரியார்னு சொல்லுவேன், வயநாடு வந்துருச்சு. ஸோ அப்படி தான் இருக்கும். குமளி, ட்ரெஸ்லாம் பாருங்கள், கேரளா சீரீஸ் 75 rupees போட்டிருக்காங்க. ஆட்டோ ஸ்டாண்ட், தேக்கடி ஜங்ஷன், குமளி. நம்ம டீ சாப்பிட்லாம். நியரஸ்ட்டு டீ ஷாப் இங்கே இருக்கோம், இங்கே போய் டீ சாப்பிட்றலாம். சாய் பாயிண்ட், டீ பாயிண்ட் இருக்கா? ஸோ அங்கே போகலாம் வாங்க. வலி 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 டீ பாயிண்ட், சாய் மசாலா டீ.
சாய். ஸோ டீ சாப்பிட்லாம். டீ சாப்பிட்டு அப்படியே கிளம்புவோம். டைம் ஆச்சு. டைமாக குளிர ஆரம்பிக்குது. எவ்வளோ பெரிய வடையாக இருக்குது. வடையை பாருங்க எவ்வளோ பெரிய வடையாக இருக்கும். இட்டுட்டு போயிருக்கியா வரல கூட. பார்த்தீங்களா அந்த டீ சாப்பிட்டேன். ஆக்சுவலி தமிழ்காரு. ஊர் பார்த்தீங்கன்னா மதுரை தானே. அவர் அங்கே தான் பிறந்து விழுந்திருக்காரு. பல வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து செட்டில் ஆகிட்டாங்கன்னா. ஆனால் அங்கே சொத்து எதுவுமே கிடையாது. இங்கே ஏதோ ஏலக்காய் பிஸ்னஸ் பண்ணுறாராம். வருத்தப்படுறாரு, ஐயோ நான் மதுரையை விட்டு வந்துட்டேன், இருக்க முடியல அப்படின்ட்டு. அதான் அது ஒன்றும் சொல்கிறதுக்குல. அந்த டீ அந்த வடை பார்த்தீங்கன்னா 24 rupees வாங்கினாங்க. வடை பெரிய வடைங்க. அப்பா சாப்பிட முடியல. நம்ம சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. சரி வாங்க அப்படியே போகலாம். நேரம் ஆகிட்டுருக்கு. நம்ம குமுளிக்கு வந்து இன்னொரு நாள் வரலாம். கண்டிப்பாக வந்து இந்த குமுளி சுற்றி உள்ள ஏரியா, வண்டி பெரியார், அப்புறம் வந்து இந்த எஸ்டேட்டு, அப்புறம் தேக்கடி அதெல்லாம் போகலாம். நம்ம வந்து பஸ் வீட்டுக்கு தான் வந்தோம். சரி வந்தோம் உள்ளே பார்த்து போகலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம். ஸோ நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஊரை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அவர் லேடி ஆஃப் லார்டு சர்ச் குமுளி. கனிஃபா பிரியாணி பார்த்தீங்களா? ஸோ கேரளாவில் எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா, சின்ன ஊராக இருந்தால் கூட ரோடெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. குப்பையே தங்காது. குப்பை இப்போது போட்டிருக்கோம், மேபி நாளைக்கு க்ளீன் பண்ணிடுவாங்க. மற்றபடி அங்கங்கே டட்டியாக கிடக்காது. இருக்கிற இடத்த நீட்டாக வச்சுருப்பாங்க. ஸோ அதான் அது. எங்கே பார்த்தாலும் அந்த அழகாக அந்த மண்ணுங்கிறது அதிகமாக இருக்காது, குப்பைங்கிறது அதிகமாக இருக்காது. பஸ் வருதுங்க. பெரியார் குமுளி. பெரியார் கூட போகலாம். அப்படியே பஸ் ஏறி இப்படி பார்க்கலாம். அந்த ஊரை கூட பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வர்றேன். வந்து 2 நாள் தங்கிட்டு கவர் பண்ணுறோம். ஸோ நீங்கள் கமெண்டில் அப்டேட் பண்ணுங்கள். இன்னும் மோர் டீட்டெயிலாக போட்டு குமுளிங்கன்னா சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக இன்னொரு நாள் வந்து ட்ரை பண்ணுறேன். சூப்பரான ஒரு குமுளி. நல்ல ஜில்னஸ் இருக்குங்க. கிளைமேட் வேறு லெவல். நல்லா மழை பெஞ்சிருக்கு. நல்லா கிரீனரி எங்கே பார்த்தாலும் இருக்குது. இன்னைக்கு தான் மழை இல்லையா. சூப்பரான ஒரு பில்டிங்க பாருங்களேன். அவ்வளோ நீட்டாக இருக்குது. கண்ணாடியாக இருக்குங்க. சுற்றி பாருங்களேன். ஹோட்டல் கொம்பன் ரெஸ்டாரண்ட்டு பார்க்கவே ரிச் லுக்காக இருக்குது. செங்கரை, குமுளி செங்கரை. ஸோ குமுளிங்கிறது வந்து தமிழ்நாடு பார்டர் டவுனால் உங்களுக்கு வந்து எல்லா கேரளா ஒன்றையும் தமிழ் எழுதியிருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் சொல்லியிருக்கேன். ப்ரைவேட் பஸ்ஸாக இருக்கட்டும், இந்த போகிற ஆன வண்டியாக இருக்கட்டும், தமிழ் எழுதியிருப்பாங்க. ஏன்னா தமிழ்லாம் அதிகமாக வசிக்கிறாங்க, அது விஷயம். பட்டு பார்டர் டவுன்னால் மோஸ்ட்லி தமிழ் எழுதியிருப்பாங்க, ஒரு சில பஸ் தவிர. ஸோ குமுளியை பொறுத்த மட்டும் நான் பார்த்த வரைக்கும், இல்லை நான் மீட் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பாய் தான். எல்லா கடையும் நான் டீ சாப்பிட்டதும் பாய் கடை தான். நான் வாங்கினேன் இல்லையா, ஸோ அது கூட ஆயில் கூட பாய் கடை தான். நம்ம ஆளுக்கெல்லாம் அதிகமாக கலந்துருக்காங்க. ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி செட்டில் ஆனவங்க கூட இருக்காங்க. அதாவது சொன்னோம் இல்லையா, மதுரைக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டாங்களாம். எல்லாத்தையும் விற்றுட்டு வந்துட்டாங்களாம். இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி கீழே ஒரு காய்கறி கடை பார்த்தோம் இல்லையா, அவங்க பார்த்திங்கன்னா கூடலூர். பட் அவங்க பக்கத்தில் இருக்கனால அடிக்கடி போயிட்டு வருவாங்க. அவங்களுக்கு வந்து இங்கேயும் வீடு இருக்குது, கீழேயும் வீடு இருக்குது. இதான் வந்து குமுளி போஸ்ட் ஆஃபீஸ். இந்தியா போஸ்ட்டு 24 hours ATM அவங்க. குமுளி முக்கியா போஸ்ட் ஆஃபீஸ் க்ளோஸ்டு. நீட்டாக இருக்குங்க போஸ்ட் ஆஃபீஸு கேரளாவில். ATM 24 hours ATM இன்னும் இப்போ தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. கிளாஸ்லாம் போட்டு இட் இஸ் லைக் பேங்க் மாதிரி இருக்குது. நம்ம ஊரில் பார்த்தா போஸ்ட் ஆஃபீஸே இருக்கிற இடம் தெரிய மாட்டேங்குது.
குமுளியில் என்னென்ன இடம் பார்க்கக்கூடியதாக இருக்குது? குமுளியில் இங்கே பார்க்கணும்னா நம்ம தேக்கடி லேக் போட்டிங் இருக்குது. ஓகே, அப்புறம் பின்ன ஜீப் ரைடு இருக்குது. ஜீப் ரைடு எங்கே? ஜீப் ரைடு வந்து காட்டுக்குள்ளே போகிறது முள்ளிப்பேட்டை டாம் பேக். சரி சரி, ஓகே. பின்ன வந்து மூலிகை தோட்டம் பார்க்கலாம். ஓகே. ரோஸ் பார்க் இருக்குது. ஆஹா. பின்ன நம்ம வாகமண்ணை போய் பார்க்கலாம். அருந்தம்பரம் பார்க்கலாம். ஆஹா. இதெல்லாம் என்ன பேக்கேஜ் மாதிரியா? எவ்வளோ பேக்கேஜ் இதெல்லாம் பார்க்குறது? பேக்கேஜ்னா பார்த்தா செப்பரேட் சார்ஜ். இல்லை அந்த போர்டில் போட்டுருக்கிறதுல அதே தான். அது வந்து ஜீப் ரைடு. கார்னா கூட வருமோ? காரில் வந்து வாகமண்ணு, பருந்தம்பாறை, லோக்கல் ஜீப் சவாரி இருக்கு. அதுனா ஒரு ஆளுக்கு ஆகும். அது வந்து நமக்கு ஃபுல் டே பேக்கேஜ் மாதிரி. அப்படியா? 5000 ரூபாக்குள்ள வரும். அது ஃபேமிலி மெம்பர் சொல்ல போகிறது. காருக்கு கார்னா 5 பேர் போய்க்கலாம்ல? 4 பேர் 5 பேர். அதுதான் ஃபுல் பேக்கேஜ். ஒரு ஆள்னா சூட் ஆகாது. ஒரு ஆளானாலும் போகலாம். ஆனால் கம்மி இதில் பேக்கேஜில் எடுக்கலாம். 2000 ரூபா, 1500 ரூபா, 1000 ரூபா பேக்கேஜிலும் போகலாம். ஓகே, அதுக்குன்னா அந்த ஜீப் தான் அதில் காரில் போகலாம். சரி. வந்து வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஓகே ஓகே. பருந்துமரம், வாகமண்ணில் சைட் சீன் எல்லாம். வாகமன் எத்தனை கிலோமீட்டர் இங்கேருந்து 60 கிலோமீட்டருக்குள்ள. 60? ஓகே ஓகே. அங்கே போய் சைட் சீன் எல்லாம் முடிச்சு வரும்போது சாயங்காலம் ஆகும். சரி 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 சரி. வண்டி பேரில் என்ன இருக்குது? வண்டி பெரியாரில் வந்து சத்திரம் இருக்குது. சத்திரம் ஜீப் ரைடு தான். ஜீப் தான். சரி 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 சரி. பின்ன யானை மேலே கதகளி, கலரி போயிட்டு ஈவினிங் ஷோ இருக்குது. மேஜிக் மசாஜ் எல்லாம் பார்க்கலாம். ஓகே ஓகே, தேங்க்ஸ். ஸோ கேட்டிங்களா மக்களே, அவர் சொல்கிறது. இப்போ டாக்ஸி சேனல்லேருந்து பேசுகிறாங்க. ஸோ பேக்கேஜ் வைஸ் தான். இப்போ நீங்கள் குரூப்பாக ஃபேமிலியோட வந்தீங்கன்னா 5000 ரூபா பே பண்ணிங்கன்னா அவர் சொல்கிற மாதிரி எல்லா இதுக்கும் கூட்டு போயிடுவாப்பில். வாகமன் வந்து இங்கே 60 கிலோமீட்டரான். ஸோ அந்த பேக்கேஜை இன்க்ளூடடு. நீங்கள் தனியாக வந்து வச்சிங்களேன், என்னோடய அட்வைஸ்னால் நீங்கள் நம்ம ஜீப் ரைடு போயிடலாம். இந்த போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி போயிடலாம். நீங்கள் இந்த பாருங்கள், கோட்டயம் பஸ் போதா? கோட்டயம் தமிழில் இருக்கா? எஸ், கோட்டயம். மக்களே, இப்போது கேரளா விட்டு கிளம்ப நேரம் வந்தாச்சு. போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அப்படியே கால் எடுத்து நம்ம ஊருக்கு போயிடலாம், நம்ம ஸ்டேட்டுக்கு. தேங்க்யூ, விசிட் அகைன் கேரளா ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ நம்ம எப்படியே தூக்கி காலை வச்சுட்டோம் வச்சுங்க. தமிழ்நாடு பக்கத்துலேயே இருக்கு பாருங்க. கம்பம் கும்பலி வண்டி போகுது. இங்கே பாருங்க, ப்ரைவேட் பஸ்ஸு, நம்ம வண்டி பெரியவங்களும் போதுங்க. எந்த பஸ் இது? எந்த ஊருன்னு தெரியல. சென்னை ஃபர்னிச்சர். பெரிய கிலோமீட்டர் கும்பலின்னு தான் போட்டிருக்கு. மேபி உள்ளே போயிட்டு போகுது நினைக்கிறேன். இப்போது இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கிறேன், கும்பலி வீடியோ. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். ஸோ அண்டில் தென், தேங்க்யூ ஃப்ரம் எமர்சன் விலாகர். பாய், see you, take care.